हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर। हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर। बाबा खींच रहा है आज सहज ही अपनी। ஓம் சாந்தி 10/12/1984 அவ்யக்த பாப்தாதாவின் மகா வாக்கியம். தலைப்பு: பழைய கணக்கு முடித்ததின் அடையாளம். இன்று பாப்தாதா பௌதீக உடலின் ஆதாரம் எடுத்து பௌதீக உலகத்தில் பௌதீக உடலில் இருக்கும் குழந்தைகளை சந்திப்பதற்காக வந்திருக்கிறார். தற்சமயத்தின் குழப்பமான உலகம், அதாவது துக்கம் சூழ்ந்த உலகத்தில் பாப்தாதா தன்னுடைய ஆடாத அசையாத குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கிறார். குழப்பத்தில் இருந்த போதிலும் அதிலிருந்து விலகி மேலும் தந்தையின் பிரியமான தாமரை மலர்களை பார்த்து கொண்டிருக்கிறார். பயம் மிகுந்த சூழ்நிலையில் இருந்து கொண்டு பயமற்ற சக்தி ஸ்வரூப நிலையில் இருக்கும் குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த உலகத்தை பரிவர்த்தனை செய்யும் கவலையில்லா ராஜாக்களை பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்கள் அந்த மாதிரியான கவலையில்லா ராஜாக்கள். உங்கள் மேல் நாலாபுறங்களிலும் உள்ள கவலை நிறைந்த சூழ்நிலையின் பாதிப்பு அம்சம் மாத்திரம் கூட ஏற்பட முடியாது. தற்சமயம் உலகத்தில் பெரும்பான்மையான ஆத்மாக்களின் பயம் மற்றும் கவலை, இந்த இரண்டுமே அனைவரிடமும் விசேஷமாக இருக்கிறது. ஆனால் அவர்கள் எவ்வளவுதான் கவலையில் இருக்கிறார்களோ அந்தளவு நீங்களும் நற்சிந்தனை உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். கவலை மாறி நல்ல எண்ணங்களின் பாவனை சொரூபமாக ஆகிவிட்டீர்கள். பய பீதி அடைவதற்கு பதிலாக சுகத்தின் பாடலை பாடுகிறீர்கள். அந்தளவு மாற்றத்தை அனுபவம் செய்கிறீர்கள்தான் இல்லையா? எப்பொழுதும் நல்ல சிந்தனை உள்ளவராகி சுப பாவனை சுப விருப்பங்களினால் மனதால் செய்யும் சேவை மூலமாக அனைவருக்கும் சுகம் சாந்தியின் பிராப்தி கொடுப்பவர்கள்தான் இல்லையா? அகால மரணமடையும் ஆத்மாக்களுக்கு அழியாத மூர்த்தியாகி சாந்தி மற்றும் சக்தியின் சகயோகம் கொடுப்பவர்கள்தான் இல்லையா? ஏனென்றால் தற்சமயத்தில் அகால மரணத்தின் சீசன் நடக்கிறது. எப்படி காற்றின் சமுத்திரத்தின் புயல் திடீரென்று அடிக்கிறது, அதேபோல் இந்த அகால மரணத்தின் புயலும் திடீரென்று மேலும் மிக வேகமாக அநேகர்களை ஒன்றாக அழைத்து செல்கிறது. அகால மரணத்தின் புயல் இப்பொழுதுதான் தொடங்கியிருக்கிறது. விசேஷமாக பாரதத்தில் உள்நாட்டு கலவரம் மற்றும் இயற்கையின் ஆபத்துகள் தான் ஒவ்வொரு கல்பத்திலும் பரிவர்த்தனைக்கான காரணமாக ஆகின்றன. வெளிநாட்டின் ரூபம் மற்றும் வடிவம் வேறு விதமானது. ஆனால் பாரதத்தில் இதே இரண்டு விஷயங்கள்தான் விசேஷமான காரணமாகின்றன. மேலும் இந்த இரண்டின் ஒத்திகையையும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இரண்டுமே சேர்ந்தே தங்களுடைய பங்கை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரே நேரத்தில் மொத்தமாக அநேகர்களின் மரணம் ஏன் மற்றும் எப்படி ஏற்படுகிறது என்று குழந்தைகள் கேட்கிறார்கள். இதற்கான காரணம் என்ன? இப்பொழுது சம்பன்னம் ஆவதற்கான நேரம் அருகில் வந்து கொண்டிருக்கிறது. இதையோ தெரிந்திருக்கிறீர்கள் மற்றும் அனுபவம் செய்கிறீர்கள். அனைத்து ஆத்மாக்களும் துவாபர யுகம் மற்றும் கலியுகத்திலிருந்து செய்திருக்கும் பாவங்களின் கணக்கு என்னென்ன மிச்சம் இருக்கின்றனவோ அவை இப்பொழுது முழுமையாகவே அளிக்கப்பட வேண்டும். ஏனென்றால் இப்பொழுது அனைவரும் திரும்பி வீடு செல்ல வேண்டும். துவாபர யுகத்திலிருந்து செய்த காரியங்கள் மற்றும் பாவங்களின் பலனை ஒரு பிறவியில் முடிக்கவில்லை என்றால் அடுத்த பிறவியில் முடிப்பதற்கும் பிராப்தி அடைவதற்கும் கணக்கு தொடர்ந்து வருகிறது. ஆனால் இப்பொழுது கடைசி நேரம். மேலும் பாவங்களின் கணக்கு அதிகமாக இருக்கிறது. எனவே இப்பொழுது விரைவில் பிறவி
விரைவில் மரணம் என்ற இந்த தண்டனை மூலமாக அநேக ஆத்மாக்களின் பழைய கணக்கு முடிவடைந்து கொண்டிருக்கின்றது. எனவே தற்சமயம் மரணமும் வேதனை நிறைந்ததாக, மேலும் பெரும்பான்மையினரின் பிறவியும் மிகுந்த துக்கம் நிறைந்ததாக இருக்கிறது. சகஜமான மரணமும் இல்லை, சகஜமான ஜென்மமும் இல்லை. எனவே வேதனை நிறைந்த மரணம் மற்றும் துக்கம் நிறைந்த பிறவி என்று இது கணக்கு வழக்கு முடிப்பதற்கான சாதனம். எப்படி இந்த பழைய உலகத்தில் எறும்புகள், ஈக்கள், கொசுக்கள் ஆகியவற்றை கொல்வதற்கான வழிமுறைகளை கடைபிடிக்கிறார்கள், அந்த வழியின் மூலமாக ஒரே நேரத்தில் ஈக்கள், எறும்புகள், கொசுக்கள் மற்றும் அநேக விதமான கிருமிகள் ஒன்றாக அழிந்து விடுகின்றன இல்லையா? அதேபோல் இன்றைய நாளில் மனிதர்களும் கொசுக்கள், ஈக்கள் மாதிரி அகால மரணத்தின் வசமாகி கொண்டிருக்கிறார்கள். மனிதனுக்கும் எறும்புகளுக்கும் வித்தியாசமே இல்லை. இந்த அனைத்து கணக்கு வழக்குகளும் நிரந்தரமாக முடிவடையும் காரணத்தினால் மொத்தமாக அகால மரணத்தின் புயல் அவ்வப்போது வந்து கொண்டிருக்கிறது. எப்படி தர்மராஜபுரியில் தண்டனை கிடைக்கும் என்ற பங்கு இறுதியில் அடங்கியிருக்கிறது. ஆனால் அந்த தண்டனைகளை ஆத்மா மட்டும் தனக்கு தானாகவே அனுபவிக்கிறது மற்றும் கணக்கு வழக்குகளை முடிக்கிறது. ஆனால் கர்மங்களின் விளைவுகளின் கணக்கு அநேக விதமாக இருந்தபோதும் அதில் விசேஷமாக 3 விதங்கள் இருக்கின்றன. ஒன்று, ஆத்மா தனக்குத்தானே அனுபவிக்கும் கணக்கு, நோய்கள் ஆகியவை. ஆத்மா உடல் நோய் மூலமாக தனக்குத்தானாகவே கணக்கை முடிக்கிறது. அதே போலவே இன்னும் மூளை பலகீனமாவது மற்றும் எந்தவிதமான பூதம் பிரவேசமாவது, அந்த மாதிரி விதவிதமான தண்டனைகள் மூலமாக ஆத்மா தன்னுடைய கணக்கு வழக்கை தானே அனுபவிக்கிறது. இரண்டாவது, கணக்கு, சம்பந்தம் மற்றும் தொடர்பு மூலமாக துக்கத்தின் பிராப்தியாவது. இது எப்படி என்று நீங்களோ புரிந்து கொள்ள முடியும் இல்லையா? மேலும் மூன்றாவது, இயற்கையின் ஆபத்துக்கள் மூலமாக கணக்கு வழக்குகள் முடிவடையுது. இந்த 3 விதங்களின் ஆதாரத்தினால் கணக்கு வழக்கு முடிவடைந்து கொண்டிருக்கிறது. எனவே தர்மராஜபுரியில் சம்பந்தம் மற்றும் தொடர்பு மூலமாக, மேலும் இயற்கையின் ஆபத்துகள் மூலமாக உள்ள கணக்கு வழக்கு முடிவடையாது. அது இந்த பௌதீக உலகத்தில் இருக்கும். முழுமையான பழைய கணக்கு அனைவரினுடையதும் இப்போது முடிவடைய வேண்டும். எனவே இந்த கணக்கு வழக்கை முடிக்கும் இயந்திரம் இப்பொழுது அதிவேகமாக இயக்கத்தான் செய்யும். உலகத்தில் இவை அனைத்துமே நடக்கும். புரிந்ததா? இது கர்மங்களின் விளைவுகளின் கணக்கு வழக்கு. இப்பொழுது பிராமண ஆத்மாக்களாகிய நான் மிக அதிவேக முயற்சி செய்வதின் மூலம் என்னுடைய அனைத்து பழைய கணக்கு வழக்கு முடிந்துவிட்டதா? அல்லது இப்பொழுது கூட ஏதாவது சுமை இன்னும் இருக்கிறதா என்று உங்களை நீங்களே சோதனை செய்யுங்கள். பழைய கணக்கு இப்பொழுது இன்னும் இருக்கிறதா அல்லது முடிவடைந்து விட்டதா என்பதின் விசேஷ அடையாளம் என்ன என்று தெரிந்திருக்கிறீர்களா? சிரேஷ்ட பரிவர்த்தனையின் மற்றும் சிரேஷ்ட காரியம் செய்வதில் யாராவது அவருடைய ஸ்வபாவம், சமஸ்காரத்தினால் தடை போடுகிறார் மற்றும் எவ்வளவு விரும்புகிறார்களோ அந்தளவு நினைக்கிறீர்களோ அந்தளவு செய்ய முடிவதில்லை. மேலும் விரும்பாவிட்டாலும் தெரியவில்லை ஏன் இப்படி ஆகிவிடுகிறது என்று வார்த்தைகள் வெளியாகின்றன மற்றும் மனதின் எண்ணம் எழுகிறது என்ன ஆகிவிடுகிறது என்று தெரியவில்லை. மேலும் தன்னுடைய விருப்பம் சிரேஷ்டமாக இருந்த போதிலும், தைரியம் மற்றும் உற்சாகம் இருந்த போதிலும் மற்றவர்களின் வசமானதாக அனுபவம் செய்கிறார்கள். அந்த மாதிரி செய்யவே கூடாது, நினைக்கவில்லை ஆனால் நடந்துவிட்டது என்று கூறுகிறார்கள். இதைதான் தன்னுடைய பழைய ஸ்வபாவம் மற்றும் சமஸ்காரத்தில் வசமாவது அல்லது யாருடைய தீய சேர்க்கையின் வசமாவது மற்றும் ஏதாவது வாயுமண்டலம் வைப்ரேஷனுக்கு வசமாவது, இந்த 3 விதமான வசமாவதின் நிலை இருக்கிறது என்றால் விரும்பாவிட்டாலும் நடந்துவிடுகிறது, நினைத்த போதிலும் நடப்பதில்லை மற்றும் மற்றதில் வசமாகி வெற்றியை அடைய முடிவதில்லை என்ற இவைகள்தான் கடந்த காலத்தின் பழைய கணக்கின் சுமையின் அடையாளம். என்னை ஏதாவது விதமான சுமை பறக்கும் கலையின் அனுபவத்திலிருந்து கீழே கொண்டு வரவில்லையே என்று இந்த அடையாளங்கள் மூலமாக தன்னைத்தானே சோதனை செய்யுங்கள். கணக்கு முடிந்தது என்றால் ஒவ்வொரு பிராப்தியின் அனுபவங்களின் பறக்கும் கலை எப்போதாவது பிராப்தி இருக்கிறது, எப்போதாவது இருந்திருக்கிறது என்றால் இப்பொழுது இன்னும் மிச்சம் இருக்கிறது. எனவே இந்த விதியின் மூலம் தன்னைத்தானே சோதனை செய்யுங்கள். துக்கமான உலகத்திலோ துக்கத்தின் அம்சங்களின் மலை கண்டிப்பாக வெடிக்கும். அந்த மாதிரியான நேரத்தில் பாதுகாப்பிற்கான ஒரே வழி தந்தையின் குடை நிழல்
உங்களிடம் குடைநிழல் இருக்கிறது தான் இல்லையா? நல்லது. சந்திப்பின் விழாவை கொண்டாடுவதற்கு அனைவரும் வந்திருக்கிறீர்கள். இந்த சந்திப்பு விழாதான் எவ்வளவு வேதனை நிறைந்த காட்சியாக இருந்த போதிலும், ஆனால் விழா என்பதினால் அது ஒரு விளையாட்டாக அனுபவமாகும். பயந்து பீதி அடைவது இருக்காது. சந்திப்பின் பாடலை பாடிக்கொண்டே இருப்பீர்கள். குஷியின் நடனம் ஆடுவீர்கள். மற்றவர்களுக்கும் தைரியத்தின் சகயோகம் கொடுப்பீர்கள். ஸ்தூலமாக ஆடுவதில்லை, இது குஷியின் நடனமாகும். நீங்கள் எப்பொழுதுமே சந்திப்பு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள் இல்லையா? இருப்பதே சந்திப்பின் விழாவில்தான். இருந்தும் மதுபனில் சந்திப்பதற்காக வந்திருக்கிறீர்கள். பாப்தாதாவும் அந்த மாதிரி சந்திப்பு விழாவை கொண்டாடும் குழந்தைகளை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார். மதுபனின் அலங்காரம் மதுபனிற்கு வந்து சேர்ந்து விட்டது. நல்லது. அந்த மாதிரி எப்பொழுதும் தன்னுடைய அனைத்து கணக்கு வழக்கையும் முடித்துவிட்டு மற்றவர்களுடைய கணக்கு வழக்கையும் முடித்து வைக்கும் சக்தி சுரூப ஆத்மாக்களுக்கு எப்பொழுதும் துக்கம் வேதனை நிறைந்த சூழ்நிலையில் இருந்த போதிலும் விலகி இருந்து மற்றும் தந்தையின் பிரியமானவர்களாக இருக்கக்கூடிய ஆன்மீக தாமரை மலர்களுக்கு அனைத்து ஆத்மாக்களுக்காகவும் நல்ல எண்ணங்கள் வைத்திருக்கக்கூடிய சிரேஷ்ட ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். तो बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बगैर, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।